பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தமிழகம் திரும்பிய வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷ் மோகன்தாஸை நேரில் அழைத்து பாராட்டியதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கார்த்திகாவிடம் அவரது பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேட்டதற்கு கடந்த 4 ஆண்டுகளில் பெருமளவில் கண்ணகி நகர் முன்னேறி இருப்பதாக புன்னகையோடு சொன்னதாக குறிப்பிட்டார். அபினேஷும் தன்னிடம் சில உதவிகளையும் கேட்டிருப்பதாகவும் அதை நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். நேற்று மன்னத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ் கார்த்திகா வரை எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியாலும் தமிழ்நாடு பெருமை கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை எட்வினா ஜெய்சனின் தந்தை நெகிழ்ச்சியடைந்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த எட்வினா ஜெய்சன் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் 2வது இடம் பிடித்து சாதித்தார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வரும் எட்வினா ஜெய்சனின் சாதனைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. இந்நிலையில் வரும் நாட்களில் தங்கப்பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார் என்று அவரது தந்தை ஜெய்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸோ கண்டிப்பாக கோல்டு மெடல் கண்டிப்பாக வின் பண்ணும், இந்தியன் ஃபிளாக் கண்டிப்பாக மேலே பறக்குங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அதுவும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நார்மல்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல பண்ணிட்டு இருக்கிறா. அண்ணா ஸ்டேடியம்ல வச்சு மார்னிங் அரௌண்ட் 2 to 2.5 hours நடக்கும் கோச்சிங். ஈவினிங் கண்டிப்பாக 1 to 1.5 hours கண்டிப்பாக நடக்கும். டெய்லி கண்டிப்பாக போயிடுவா. அதை ரெகுலராக அதை அட்டன் பண்ணாம விடுறதே இல்லை. ஸ்கூலுக்கு எவ்வளவுதான் கட் பண்ணிட்டு அவளோட கேம்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்லாம் ஒரு நாளும் குறைஞ்சது இல்லை. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட் டூ. கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்